இந்த மனத்தில் யாகம் செய்வதற்கு என்ன வேண்டும்? பிறரை குறை சொல்வதை நிறுத்து, மனம் அமைதி பெறும். எந்த சுவாமியை கும்பிடுறது, எந்த கோவில் போகிறது, எந்த பூஜையில் ஈடுபடுறது, பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், கடவுள் என்பது ஒன்று தான். இந்த அற்புதமான காலை வேளையிலே நம்முடைய இதயத்திற்கு இதமான நல்ல நல்ல கதைகளை, சுவைமிகு செய்திகளை அருள் நேரத்தில், குறிப்பாக ஆனந்த ஆரம்பத்தில் நாம் கேட்டு பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் மன அமைதி பூங்கா என்று அண்மையிலே திருச்சியை சேர்ந்த இரா மாது அவர்கள் ஒரு கட்டுரையை வடித்து தந்தார். அதை படித்தபோது நம்முடைய மனம் ரொம்ப அப்படியே குளிர்ந்து போனது. பொதுவாகவே நம்மை மனிதனை மனிதனாக்குவது தியானம், வழிபாடு, பூஜை, பிறருக்கான உபகாரம் என்று நினைக்கின்றோம். இந்த மனதிற்குள் ஒரு வழிபாடு நாம் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மனதிற்குள் ஒரு யாகத்தை நடத்த வேண்டும் என்கிறார்கள். அந்த யாகத்திற்கான பொருள், பொதுவாக யாகம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? யாக குண்டம் இருக்கணும், ஆகுதி பொருள் இருக்கணும், நெய் இருக்கணும், அரச வேலை குச்சி இருக்கணும், பூர்ணாகுதிக்கு பட்டு வஸ்திரமும் பொருட்களும் இருக்கணும். இத்தனையும் இருந்தால்தான் யாகம் ஒரு பரிபூர்ண நிலையடையும். ஆனால் இந்த மனத்தில் யாகம் செய்வதற்கு என்ன வேண்டும்? பிறரை குறை சொல்வதை நிறுத்து, மனம் அமைதி பெறும். எப்படி அந்த கட்டுரை ஆரம்பிக்கிறது? பொதுவாக ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை பிறரை குறை சொல்கிறோம் அப்படின்னு என்னாலே நாளைக்கு அதுலேருந்து விடுபடணும் குறைச்சிக்கிட்டே வாங்கங்கிறாரு. பிறரை குறை சொல்வதை நிறுத்து. வேடிக்கையாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வாங்க, அடுத்தவங்களை நோக்கி நீ இப்படி கை காட்டுகின்ற போது ஒரு விரல் உன்னை நோக்கி காட்டுகிறது. அடுத்தவன் முதுகழுக பார்க்குறோம், நம்ம அழுக்க பார்க்குறது இல்லைன்னு வேடிக்கையாக நம்முடைய முன்னோர்கள், சான்றோர்கள் சொல்வார்கள். அப்போ இந்த மன அமைதியை ஏற்படுத்தி அந்த மன அமைதி தோட்டத்திற்குள் பூக்கக்கூடிய அந்த அமைதி பூவை, அமைதி ரோசாவை, அமைதி தாமரையை, அமைதி சாமங்கியை பறித்து இறைவனுக்கு போடு. அதுதான் கான்செப்டே. இந்த மனம் செம்மையாக வேண்டும். எப்படி? அதுக்கு முதல்ல இறை வழிபாடு. நிறைய பேர் எந்த சுவாமியை கும்பிடுறது, எந்த கோவில் போகிறது, எந்த பூஜையில் ஈடுபடுறது, பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், கடவுள் என்பது ஒன்று தான். ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன். நம்முடைய தாயார் இந்த வாரம் தொடக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை அப்படி மாவை அரைச்சி வைப்பாங்க. நம்ம வீட்டில் திங்கக்கிழமை பார்த்தா இட்லி இருக்கும், செவ்வாய்க்கிழமை தோசை இருக்கும், புதன்கிழமை அதே தோசையில் வெங்காயம் போட்டு ஆனியன் ஊத்தப்பமாக இருக்கும், வியாழக்கிழமை குழி பணியாரமாக இருக்கும், வெள்ளிக்கிழமை மீண்டும் அதையே தோசையாக உருவெடுக்கும். மாவு ஒன்று தான், ஞாயிற்றுக்கிழமை அரைச்சதான். அது திங்கக்கிழமை இட்லி, செவ்வாய்க்கிழமை ஊத்தப்பம், புதன்கிழமை பணியாரம். உருவம் மாறுகிறது, மூலப்பொருள் ஒன்று. நீங்கள் எந்த பூஜையில் எந்த புனஸ்காரத்தில் ஈடுபட்டாலும் கடவுள் ஒருவன்தான், கடவுள் ஒருவன்தான். அந்த ஒருவனை அடைவதற்கு உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. மனம் தூய்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். யாவருக்குமான் இறைவனுக்கு ஓர் பச்சிலை. நீங்கள் பெரிய ஆடம்பர பூஜை வேண்டாம், அகத்தினால் பூஜை செய்து. ஆனால் இந்த மனம், அந்த கட்டுரையில் எழுதுகிறாரு, இந்த மனம் பிறர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், பிறர் நமக்கு அங்கீகாரம் தருகிறார்களா, பிறரால் நமக்கு வரவு உண்டா, பிறருடைய புகழுக்கு நமக்கு இன்றைக்கு கிடைக்குமா, அடுத்தவருடைய பெயர், புகழ், அங்கீகாரம் இவற்றிற்காக ஏங்கி ஏங்கி இந்த மனம் தவிக்கிறது. இந்த தவிப்பை நிறுத்தினால் கடவுள் கண்முன்னே தருவான். நீங்கள் ஒன்றும் இல்லை, குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அன்பை பெறுவதற்கு 1000 பொருளை கொண்டு போனாரா? கொஞ்சோண்டு அவள் கொண்டு போய் கொடுத்தார். குசேலர் மட்டுமல்ல, ஆழ்வார்களிடையே குலசேகர ஆழ்வார் பெருமாளுடைய பக்தியை, அன்பை பெறுவதற்கு என்ன ஆனார்? பழையேடாய், பார்க்குவளையாய், சுண்ணாம்பாய், மிதியடியாய் மாறினார். நாயன்மார்கள் சரித்திரத்தில் பல்லவ மன்னன் கட்டிய கோயிலுக்கு போகவில்லை, மணக்கோயிலில் பூசலார் கட்டினானே உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், அதற்குள்ளே இறைவன் போனார். நாம்
எப்போதும் குறைகளை பெரிதுபடுத்துகின்றோம். அதிலேயே எழுதுகிறார், ஜென் வழியில் மனிதர்களை பாருங்கள். ஜென் எழுதுகின்றார், தோட்டம் என்றால் காய், கனி, மலர் வீசும் மனம், மலர் வீசும் மனம் இவற்று நிறைந்ததுதான் தோட்டம். இல்லை, காயும் கனியும் மலர்ந்து மனம் வீசக்கூடிய மலரும் இருப்பதா தோட்டம்? இல்லை, காய்ந்த சருகுகள். அது காற்றில் அடிக்கின்ற போது ஒருவித மன மலர்ச்சி கருகிறது. அதுபோல மனிதன் என்றால் சில குறைகள் இருக்கும். குறைகளோடு மனிதனை ஏற்றுக்கொள்வதுதான் மன அமைதி பெறும். குறைகளோடு மனிதனை ஏற்றுக்கொள்வதுதான் மன அமைதி பெறும். கடவுளின் அனுக்கிரகம் என்று ஒரு செயலும் இல்லை. என்ன வார்த்தை பாருங்க, கடவுளின் அனுக்கிரகம் என்று ஒரு செயலும் இந்த மண்ணில் இல்லை. இளநீருக்குள் தண்ணீர் வைத்து நம்மை பசியாறச் செய்வது. என்ன வார்த்தை பாருங்க, இளநீருக்குள் தண்ணீர் வைத்து நம்மை பசியாறச் செய்வது. கல்லுக்குள் தேரை வைத்து உணவு தருவது. மலரில் சின்ன மனத்தை வைத்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவது. வானில் நட்சத்திரமும் மண்ணில் மழை துளியும் அவனின்றி வருமா? ஏன், ஒரு துளியில் கண்ணும் காதும் மூக்கும் உடைய ஓர் உயிரை தந்து அதிசய பிறவியை ஆண்டவன் செய்கின்றானே. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயல். அவனை அடைவதற்கு எது வழி? அப்படியே பட்டியல் போடுறார். அமைதி, சாந்தம், தியானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, பிறருக்கு உதவுதல், எளிமை, பணிவு இவை இருந்தால் ஆண்டவன் இந்த அமைதி பூங்காவில் அனுதினமும் துளிர்ப்பான். ஆண்டவன் இந்த அமைதி பூங்காவில் அனுதினமும் துளிர்ப்பான். அவனையே ஆலய வழிபாடு செய்யும். அப்படின்னா என்ன? பூ, புனஸ்காரம், பிரசாதம் இவற்றை விட உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஆண்டவனை இல்லத்திற்குள்ளேயே வைத்து பூஜை செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.